ஹலோ பிகினர் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர். இது வந்து ஃபியர் இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா வால்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா வந்து மக்களோட ஃபியர் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல எழுதியிருக்கிற மாதிரி இந்தியா விக்ஸ் வந்து ஃபியர் இண்டிகேட்டர், அதுவும் இல்லாமல் வால்டிலிட்டி இண்டிகேட்டர். இது வந்து இந்தியா விக்ஸ் வந்து வால்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வால்டிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே எவ்வளோ தூரம் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறது தான் வால்டிலிட்டி. இப்போ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லைனா வந்து சென்ட்ரல் பேங்க்கோட கவர்னர் அவங்களாம் வந்து வால்டிலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு நியூஸை வந்து லீக் அவுட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக செல்லிங் ஆகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது பேர் தான் வந்து பேனிக் செல்லிங்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு வந்து ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு பேரும் இருக்குது. சரி, இது யாருக்கெல்லாம் இது முக்கியமாக வச்சுருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்டர் தான் இதை வந்து மோஸ்ட்டாக பார்ப்பாங்க. இன்வெஸ்டர்னால் வேறு யாரும் கிடையாது, இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஹெச்என்ஐ கிளைண்ட்டு, சிஇஓ, ஒரு கம்பெனியோட சிஇஓ, இல்லை வந்து பெரிய பணம் வச்சுருக்கவங்க, இவங்க தான். இவங்க இப்போ விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்வெஸ்டர்லாம் வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ விக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்வெஸ்டர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இதுதான் பெஸ்ட்டு டைம் நம்ம வந்து பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பை பண்ணுவாங்க. பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து மேலே போகிறதுக்காகத்தான் வகுக்கப்பட்டிருக்கு, ஆனால் கீழே போகிறதுக்காக வகுக்கப்படவே இல்லை. கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், 30 வருஷமாக மேலேயே தான் போயிட்டே இருக்கும். வேணும்னா ஒரு 2-3 வருஷம் வேணால் அப்படியே கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே தான் போகும். ஆனால் இந்தியா விக்ஸ் எப்படி அப்படின்னா எப்போவுமே லோ விக்ஸ் வால்டிலிட்டி இருக்கிற மாதிரி தான் வந்து செட் ஆகிருக்கும். எப்போயாவது ஒரு ஈவெண்ட் டைமில் தான் வந்து மேலே போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, மேலே போகும். ஒரு பேட் நியூஸோ ஒரு வாரோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி கிராஃபில் இருக்கேன். ஸோ மந்த்லி கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பார்த்தீங்கன்னா வந்து 8ன்னு இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்கும். ரொம்ப ஹையாக ரொம்ப வால்டிலிட்டி இருந்ததுன்னா 86ன்ற பாயிண்டில் இருக்குது பாருங்கள். ஓகே, அப்போ அந்த 80 அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்லாம் வந்து சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். திருப்பி எப்போ இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னா வந்து 10 அந்த மாதிரி இருக்கும்போது தான் திருப்பி இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்ட் எடுக்கும். இதுதான் வந்து பொதுவாக எல்லா ட்ரேடர்ஸு எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து விக்ஸை அப்ரோச் பண்ணுற மாடல். இதுதான் வந்து பிகினர்ஸ் நீங்களும் வந்து அப்ரோச் பண்ணணும், இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா, இது எனக்கு எப்படி பயன்படும், நான் ஒரு புது ட்ரேடர், இதை பார்த்து எனக்கு வந்து என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, இப்போ விக்ஸ் வந்து ஒரு 10 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, இண்டெக்ஸு, ஸ்டாக்கு எல்லாமே எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆகும் அப்படின்னா 6-8% தான் மூவ் ஆகும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 50,000 இருக்குன்னா 50,000 ஒரு 8% எவ்வளவோ அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் மூவ் ஆகும் விக்ஸ் வந்து 10 இருக்கும்போது. அப்போ ஒரு ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து இது வந்து கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கொடுக்கும், அவனுக்கு ஃபெயிலியரே ஆகாது. ஆப்ஷன் பையருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஒரு நார்மலாக இருக்கும். போட்டதுக்கப்புறமா அவன் 1:4 இல்லை 1:5லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரலாம். பட் ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் 1:10 அந்த மாதிரிலாம் வந்து வர்றது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டம். அடுத்த விஷயம் எப்படின்னா ப்ரீமியம்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 18ல் பார்த்தோம்ல, விக்ஸ் வந்து 18ல் இருக்குது. இப்போ நான் வந்து ஆப்ஷன் செயின் டேபிள் எடுத்து வச்சுருக்கேன் நிஃப்டி 50ல். ஸோ இதில் வந்து கால் எடுத்து வச்சுருக்கேன், கால் புட் எல்லாமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் த மணியில் நம்ம எடுப்போம். 24,000 கால் வந்து இந்த மணியில் இருக்குது, 221ல் இருக்குது. இப்போது விக்ஸு வந்து 18ல் இருக்கிறதுனால இந்த ரேட்டு 221, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,000ன்றது. இப்போது இதுவே விக்ஸ் வந்து 10ல் இருந்ததுன்னா இந்த 221 எவ்வளோ ரேட்டுக்கு இருக்கும் இந்த மணி அப்படின்னா வந்து ஒரு இதோட பாதி இருக்கும், அதாவது 120, 130 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 20, 25 இல்லை ஒரு 30 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 221 வந்து எவ்வளோவில் இருக்கும் அப்படின்னா 300, 350ன்ற மாதிரி ப்ரீமியம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இதுதான் வந்து பிகினருக்கு ரொம்ப முக்கியம்.
ஸோ அடுத்தது இப்போ என்ன அப்படின்னா வந்து விக்ஸ் வந்து 20 இருக்குது. என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு இல்லை ஸ்டாக் பர்டிகுலர் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10% வரைக்கும் மூவ்மெண்ட்டு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி 50,000 இருக்குது அப்படின்னா 10% எவ்வளோ 55,000 வரைக்கும் போகும்ப்பா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணிக்கலாம். 55,000 டார்கெட் இந்த மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா வச்சுக்கோங்க, விக்ஸ் வந்து மந்த்லியில் தான் ஒர்க் அவுட் ஆகும், டெய்லியில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ விக்ஸ் வந்து 20 இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 8 to 10% வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் அதோட அமைப்பு. ஸோ இப்போ விக்ஸ் வந்து 10 இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 10ல் இருக்குது விக்ஸ் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா 8 to 10%, 6 to 8% தான் ஒரு மாதத்துக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்போ வந்து வீக்லி எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணும்போது அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஏடிஆர் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ இப்போ வந்து அடுத்தது விக்ஸ் இது இந்த 20 எப்போ எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப வேகமாக மூவ்மெண்ட் கொடுக்கும். 1:5 கூட 1:5 விட 1:10 வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இதில் தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 0 to ஹீரோ ட்ரேட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா வந்து ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணும்போது 0வே ஆகாது. நம்ம இந்த மணியில் ரைட் பண்ணுவோம், அது வந்து 0வே ஆகாது. ஆனால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம 500ல் ரைட் பண்ணுவோம், ஒரு 100ல் வந்து நின்றோம் எக்ஸ்பைரி முடியும் போது. அப்படின்னும் போது நார்மலாக தான் இருக்கும், அந்த ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் ப்ரீமியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், 10 விட 20ல் இருக்கும்போது இந்தியா விக்ஸ் 20ல் இருக்கும்போது ப்ரீமியமில் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ பார்த்தோம் 24,500 வந்து நம்ம ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது 193 இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு 350 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அடுத்தது விக்ஸ் வந்து 20க்கு மேலே இருந்ததுன்னா நான் என்ன போட்டிருக்கேன்னா 20 போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 13 போட்டுடுறேன். ஓகே, ஸோ 30 இருக்குது அப்படின்னா மூவ்மெண்ட் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ், எல்லா இண்டெக்ஸும் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இல்லை பர்டிகுலர் ஸ்டாக் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் போது அது வந்து 10 to 15% வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கும். 15% அப்படின்னா இப்போ 55,000 இருக்குது அப்படின்னா 50,000 இருக்குது பேங்க் நிஃப்டி அப்படின்னா 57,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதாவது மேலே இல்லை கீழே 50லேருந்து 57,000 அப்படி இல்லைன்னா 50லேருந்து ஒரு 45,000 இல்லை 44,000 அப்படின்ற மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ விக்ஸ் மேலே ஏற ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து 1:10, 1:20, 1:30 கிடைக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா விக்ஸ் ஏற டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நல்ல பணம் பார்க்கலாம். டைரக்ஷன் நம்ம லைட்டாக தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீமியம்ஸ் வந்து மற்ற இந்தியா விக்ஸ் 10, 20 இருக்கிறத விட 30க்கு மேலே ஏற ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல 24,000ன்றது 220ல் இருக்குது. விக்ஸ் 30 இருந்தது அப்படின்னா அது 350ல் இருக்கும். நம்மளால் வாங்க முடியாது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணும்போது. அதே மாதிரி ஆப்ஷன் பையிங்லும் அதே ரேட்டு தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாகவே ஏன்னா நம்ம வந்து 1000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பொதுவாகவே பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3,000, 5,000 அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ விக்ஸ் ஏன் ஏறும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் ரிசல்ட் வருது அப்படின்னா ரொம்ப ஹியூஜாக ஏறும், இல்லை வார் டைமில் வந்து ரொம்ப ஹியூஜாக ஏறும். அப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் டைம்லலாம் வந்து விக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக சம்பாதிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் மேஜர் ஈவெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பட்ஜெட் நான் எழுத மறந்துட்டேன். ஸோ இந்தியன் பட்ஜெட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போல்லாம் விக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 20க்கு மேலே இருக்கும், இல்லைனா 30க்கு கீழே இருக்கும், 25 அந்த மாதிரி ரேஞ்சில் எப்போவுமே இருக்கும். ஸோ விக்ஸ் அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம், ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ரைட்டிங்கில் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து எதுவுமே கரையாது. நமக்கு வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை வந்து அது கொடுத்துரும். சரிப்பா, இதை வந்து பிகினர் நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் நிறைய தியரிஸ் இருக்குது, நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் நான் இப்போ சொன்னது எப்படின்னா பொதுவாக எங்கள் ட்ரேடிங் கம்யூனிட்டியில் எல்லா ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இது எல்லாருக்குமே தெரியும், இது இப்படி தான் ஒர்க் பண்ணுன்ட்டு. அந்த பேசிக் மட்டும் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸும் விக்ஸை தினமும்லாம் பார்க்க மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எந்தெந்த ஈவெண்ட்டில் எப்போ ஏற்றுவான் எப்போ இறக்குவான்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் விக்ஸை மட்டும் பார்த்துப்பாங்க. அதனால் நீங்களும் பிகினர் ட்ரேடர்ஸ் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ டார்கெட் எல்லாத்தையும் நீங்களே செட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பிகினர்ஸ்க்கு தேவையான எல்லா மார்க்கெட் நாலேஜையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன். அதை பார்த்து பயன்படுத்தி படித்து உங்களோட ட்ரேடிங் நாலேஜை வளர்த்துக்கோங்க. தேங்க்யூ.